நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கிருஷ்ணா, குருவாயிரப்பா, என் ஆயுளை இன்னும் ஒரு நாள் அதிகம் கூட்டி தரணும். நேத்து நைட்டு இங்க என்னக்கா பிரச்சனை நடந்துச்சு? நைட்டு லேட்டா தான் அவர் ரூமுக்கே வந்து படுத்தாரு. அதுவும் நல்ல போதையில. அதான் நான் அவர்கிட்ட எதையும் கேட்கல. மகிமாமா ஏதாவது சொன்னாராக்கா? என் வீட்டுக்காரர் வந்து படுக்கும்போது நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ராத்திரி அவங்க வரும்போது கேட்டு திறந்து விட்டனே தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. ஏதோ பிளான் பண்றாங்க போல. அவர் நைட் லேட்டா தான் படுத்தாரு. ஆனா காலைல சீக்கிரம் எந்திரிச்சு ரெடியா இருக்காரு. இந்த டீய கொண்டு போய் கொடுக்கும் போதே என்ன விஷயம்னு கேட்டு பாரு. என் வீட்டுக்காரர்கிட்ட நானும் கேக்குறேன். அக்கா, தாராக்கும் கஜேந்திரனுக்கும் நானா கொண்டு போய் கொடுக்கணும்? அவளே வந்து எடுத்துக்கிட்டுமே.
இப்போதைக்கு இந்த மாதிரி இவ்வளவு சீக்கிரமா முடிவெடுக்க வேண்டாம் ஜெயா. கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இரு. நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா என்ன? இதெல்லாம் அம்மா கொடுத்த இடம்தா. அவங்க போனதுக்கு அப்புறம் கூட என் விதி ஏன் தான் இப்படி இருக்கோ? நீ பாட்டிக்கு டீ குடுத்துட்டியா? இல்ல, நீங்க குடிங்க ஃபர்ஸ்ட். நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இப்ப வந்துடுறேன். நான் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு. ஏங்க 2 கிளாஸ் டீ எடுக்கிறீங்க? நீ இத கொண்டு போய் ஜித்துக்கும் தாராக்கும் கொடுத்துடுவா. அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் பாட்டிக்கு கொண்டு போய் கொடு. ஏங்க இப்படி? என்னால 100 வாட்டி போயிட்டு வர முடியாது. நான் சொல்றது கொஞ்சம் கேளு ஜெயா, ஒரு விஷயம் இருக்கு. நீ போயிட்டு வா. அட போயிட்டு வரியா? காலையிலேயே அழகுராணி நகையெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிழவி காலையில எந்திரிக்கிறதே நகை போடுறதுக்கு தான் இருக்குமோ? என்ன ஜெயா, வயசான காலத்துல எதுக்கு நான் நகை போட்டுக்கணும்னு நீ நினைக்கிறியா? இல்ல இல்ல, என்ன தாரான்னு நினைச்சிட்டீங்களா? இதெல்லாம் நீங்க போடும்போது எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்த பாட்டி. ஆனா உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. பிடிக்காதவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா அப்படிதான் தோணும். டீ எடுத்துக்கோங்க. இவளை பத்தி சொன்னது இவளுக்கு கோவம் வருது. கடவுளே. அம்மா இன்னொன்னு வச்சுக்கோங்க. போதும்மா. அட சாப்பிடுங்கம்மா. நீ சாப்பிடலையாம்மா? நீங்க சாப்பிடுங்கம்மா. நீங்க போகணும்ல, நான் அப்புறமா சாப்பிடுறேன். அப்படின்னா நீ என் கூட பேங்க்குக்கு வரலையா? நான் வரணுமாம்மா? வேணும்னா வரேன். வேணும்னா இல்ல, வேணும். உன்னோட பேர்ல தான் நான் அந்த பணத்தை டெபாசிட் பண்ண போறேன். ஏன் பேர்லையா? அது எதுக்கு? ஒருவேளை நான் இல்லாம போயிட்டாலும் நீ வாழணும் இல்லையா? நீ வாழ்றதுக்காக யாராவது சம்பாரிச்சு வச்சிருக்காங்களா என்ன? கொஞ்சம் சீக்கிரமா வந்து உட்கார்ந்து சாப்பிடுமா. பேங்க்ல கூட்டம் வரதுக்குள்ள நம்ம போய் ஆகணும். நான் பிறக்கும்போது எங்க அப்பா கிட்ட எந்த சம்பாத்தியமும் இல்லை. என் அம்மாக்கு வியாதி அதிகமா இருந்தது. மருந்து வாங்க எந்த வழியும் இல்லாதப்போ என்னையும் துளசியும் கூட கூட்டிட்டு போய் அப்பா கை நீட்டி மத்தவங்க கிட்ட பிச்சையெல்லாம் கேட்டிருக்காரு. ஆனாலும்
என் அப்பா எப்போ என் கூட தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். உங்க கையில பணம் இருக்கிறதால தான் நான் உங்க கூட இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அட என்னம்மா இதெல்லாம்? நான் எப்பவாவது அந்த மாதிரி சொன்னனா? உன் பேர்ல கொஞ்சம் பணம் இருந்தாதான் நான் இல்லாம போயிட்டா கூட நீ வாழ்றதுக்கு அது உதவியா இருக்கும்ல. வேண்டாம், அப்படிலாம் நீங்க சொல்ல வேண்டாம். அது எனக்கு பிடிக்கல. ஒருவேளை நீங்க செத்து போயிட்டீங்கன்னா அந்த பணத்தை வச்சு வாழ்றதுக்கு நானும் இந்த பூமியில இருப்பேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். இதுக்கப்புறம் இன்னொரு இழப்ப என்னால தாங்க முடியாது. அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி ஏதாவது நடந்தா ஒண்ணு நான் பைத்தியம் ஆயிடுவேன், இல்லைன்னா செத்துருவேன். போதும், நான் தெரியாம சொன்ன வார்த்தையெல்லாம் நான் திரும்ப தயவு செஞ்சு வாங்கிக்கிறேன். அம்மா இனிமே இந்த மாதிரி பேச மாட்டேன். போதுமா? நான் உயிரோட இருக்கேன்னா அது உங்க பாசத்தினாலதான். இந்த பாசமும் இல்லாம போயிடுச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். நீ இப்படிலாம் அழுக கூடாதுமா. இங்க பாரு, நீ அழுதனா நான் ரொம்பவே வருத்தப்படுவேன். அப்படின்னா நாம 2 பேரும் எங்கேயும் போகாம இங்கேயே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கலாமா? வேண்டாம், நானும் உங்க கூட பேங்க்குக்கு வரேன். ஆனா பணத்தை உங்க பேர்ல தான் டெபாசிட் பண்ணணும். மகி கால் பண்றான். என் பெரிய பையன் எதுக்காக காலையில எனக்கு கால் பண்றான்? ஹலோ, அம்மா எங்க இருக்கீங்க? நான் என்னோட வீட்ல தான் இருக்கேன். என்ன விஷயம்? அது பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வரணும். அம்மாக்கு என்னாச்சு திடீர்னு? அவங்க உடம்புக்கு நல்லா தானே இருந்துச்சு. அவங்களுக்கு வயசாயிடுச்சு இல்லம்மா. 40 வயசு இருக்க பசங்க கூட வாழையை வெட்டின மாதிரி சீக்கிரம் செத்துறானுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பாட்டிக்கு 90 வயசு. பாட்டியை நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற வழியை பாருங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். என்னாச்சுமா, வீட்டுக்குள்ள வர மாட்டீங்களோ? பாட்டி மயக்கம் அடைஞ்சிருக்காங்கம்மா. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போலாமா வேண்டாமான்னு நீங்க வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அம்மா நீங்க முதல்ல கிளம்பி வாங்க. என்னாச்சுமா? பாட்டிக்கு என்ன ஆச்சு? தெரியலம்மா, மயக்கமா இருக்கிற மாதிரி சொல்றான். நீ சீக்கிரம் ரெடியாக, நம்ம போயிட்டு வந்துடலாம். அம்மா, அந்த வீட்டுக்கு நானும் வரணுமா? நீ கார்லயே இருமா. என் பையன் ஃபோன் பண்ணி சொன்னதுனால உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு தைரியம் வரலம்மா. போ, போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. அதெல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கிறேம்மா. நீ போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? நானும் அண்ணனும் அங்க போறோம். பாமா நீ எங்க? பாட்டியோட ரூம்ல இருக்காங்க, கூப்பிடவா? வேண்டாம், நீ போய் சொல்லிடு. பாட்டி எழுந்துக்கிறதுக்கு ஒரு 2-3 மணி நேரமா தான் ஆகும். அம்மா இங்க வந்ததுக்கு அப்புறம் எதையாவது சொல்லி அவங்கள இங்கேயே நீங்க தங்க வைக்கணும். சரிங்க. அப்புறம் பாட்டி எப்படி மயக்கமானாங்கன்னு அம்மா கேட்ட என்ன சொல்லட்டும்? ஐயோ, உன்னோட புருஷன், அதாவது நான் தூக்க மாத்திரைய பால்ல கலக்கி அதை உன் கையில கொடுத்த. அதை நீ பாட்டி கிட்ட கொடுத்ததா சொல்லணும். ஏண்டி அடி முட்டாளே, நீ இந்த அளவுக்கு அடிமுட்டாளா இருப்ப நான் நினைக்கவே இல்லை. நான் ஒன்னும் அப்படி கேட்கல. குறிப்பா ஏதாவது காரணம் சொல்லணுமா தானே கேட்டேன். ஒன்னும் இல்ல, நம்ம யாருக்கும் எதுவும் தெரியாது. எல்லாத்தையும் பாமா நீ சொல்லிடுவாங்க. நீ பேசாம இருந்தா போதும். அப்படின்னா இப்ப எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? இது எல்லாத்தையும் பாமக்கா பாத்துப்பாங்கல்ல. ஏண்டி ஜெயந்தி, இது ஒண்ணு நீ கோபுரத்துக்கான நேரமும் சண்டை போறதுக்கான நேரமும் இல்ல. ரொம்ப ஆபத்தான விளையாட்டு.
மனசை கொஞ்சம் ஸ்டடியா வைக்கலனா எல்லாம் வீணா போயிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியும்ல. ஹலோ, நீயும் நானும் தான் குற்றவாளிகள். மகேன வெளியில வெயிட் பண்றாரு, நாங்க கிளம்புறோம். ம்? இந்த கதவை போட்டு இந்த சாவி. அம்மா நீங்க பதட்டப்படாதீங்க, பாட்டிக்கு ஒன்றும் ஆயிருக்காது. ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணாம அந்த கடவுள் அவங்கள கூப்பிட்டு இருந்தானா நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். அவங்க இவ்வளவு காலமும் இருந்தாங்கல்ல, அந்த வீட்டுல இத்தனை நாள் எப்படி இருந்தாங்கன்னு நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேம்மா. நரகத்தை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இல்லம்மா, அந்த அளவுக்கு துரோகத்தை பாட்டி யாருக்கும் பண்ணவே இல்லைல்ல. நமக்காக சப்போர்ட் பண்ணவும் பேசுறதுக்காகவும் இருந்த ஒரே ஆளு அவங்க தான். வாமா போலாம். அம்மா, அந்த பணத்தை நம்ம வண்டியில வச்சுக்கலாமா? நம்ம எப்ப திரும்பி வருவோம்னு தெரியாதுல்ல. வேண்டாம், நம்ம அங்க தானமா போறோம். என் பசங்களுக்கு வண்டியில பணம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த பணம் இங்கே இருக்கட்டும். இனிமே எவனும் அந்த பணத்தை எடுக்க வரமாட்டான். நீ வண்டியில ஏறு. பைரவன் தான். போன் அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு கேளுங்கண்ணா. டேய் பைரவா, நீ எங்கடா இருக்க? ஏய், பார்த்து பேசணும். பைரவனை ஏமாத்திட்டு நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? யாரடா ஏமாத்துறது? ஒழுங்கு மரியாதை அந்த பணத்தை திருப்பி கொடுத்தா உனக்கு நல்லது. இல்லனா 24 மணி நேரத்துக்குள்ள ஒண்ணு நாங்க தூக்கிடுவோம். பணமா? என்ன பணம்? 20 லட்சம் தான் அந்த சூட்கேஸ்ல கொடுத்தல்ல. ஆனா நீங்க எனக்கு கொடுத்த 2 லட்சம் ரூபாய் செக்க பிளாக் பண்ணிட்டீங்கல்ல. ஆமாடா, நாங்க வேணும்னு பேங்க்ல இன்ஃபார்ம் பண்ணி பிளாக் பண்ணிட்டோம். காரணம் என்ன தெரியுமா? நீ நேத்து கொண்டு வந்த சூட்கேஸ்ல பணமே கிடையாதுடா, பெரிய பெரிய பாறாங்கல்லு. என்ன சொல்றீங்க? எனக்குலாம் எதுவும் தெரியாது. நான் அந்த சூட்கேஸை திறக்க கூட இல்ல. அப்ப அந்த பணம் எங்கடா போச்சு? யார் எடுத்தாங்க? உன் கூட வேற யாராவது வந்தாங்களா? இல்லையே, யாரும் கூட வரல. நான் தனியா தான் அந்த வேலையை பண்ணேன். சூட்கேஸ்ல பணம் இல்லைன்னு நீங்க சொன்னது உண்மைனா அது உங்க அம்மா பண்ண பெரிய பிளானா தான் இருக்கும். அந்த பணம் அந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கும். இந்த திருடனை நல்லாவே ஏமாத்திட்டாங்க. நீ அந்த பணத்தை எடுக்கல அப்படின்னா அப்ப வேற ஏதோ நடந்திருக்கு. நாங்க இப்ப அந்த வீட்டுக்கு தான் போறோம். வீட்டுல எல்லா இடத்தையுமே நல்லா தேடி அந்த பணத்தை கண்டுபிடிக்க போறோம். 2 லட்சம் உனக்கு அப்புறமா வந்து சேரும். சரி, நானும் அவங்க வரேன். பணத்தை தேடுறதுக்கு நானும் உதவி பண்றேன். அவ அங்க இருந்தானா அவளையும் தூக்கிட்டு போயிடுவேன். அவளையும் எங்க அம்மாவை வெளியே அனுப்பிட்டு தான் நாங்க அந்த பணத்தை தேட போறோம். நீ வரனா 10 நிமிஷத்துல அங்க வந்து சேரு. சரி, வந்துடுறேன். உடனே வந்துடுறேன். நான் தான் சொன்னல, பைரவ் அந்த பணத்தை எடுக்கலங்கிறதா உண்மை. இதெல்லாம் அம்மாவோட வேலையா தான் இருக்கு. நீங்க பைரவனை வர சொன்னது ரொம்ப நல்லதா போச்சு. அவன் வந்தானா எல்லா வேலையும் ரொம்ப ஈஸியா பண்ணிடுவான். பணம் அங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அம்மாவும் அந்த பொண்ணும் வாழ்றதுக்கான பொருட்கள் எல்லாமே அங்க இருக்கவே கூடாது. எரிச்சிருங்க. நான் வண்டி ஆஃப் பண்ணலமா, நீ வண்டிக்குள்ளேயே ஏறு. அம்மா, வண்டி இங்க விட்டீங்கன்னா பின்னாடி வர வண்டி வேண்டாம். இப்போதைக்கு எவனும் இந்த வீட்டுக்குள்ள வரவும் வேண்டாம், இங்க இருந்து எவனும் போகவும் வேண்டாம். முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படின்னா வண்டியை ஆஃப் பண்ணிட்டு போங்கம்மா. ஏன் அப்படி சொல்ற? கிளாஸை திறக்காம உட்காந்துருந்தனா ரொம்ப சூடாயிடும் வண்டி.
திறந்திருந்தா யாராவது வந்து ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. நீ இந்த காருக்குள்ளேயே இருமா, எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வராங்க, நம்ம எதுவும் ஒளிரிடக்கூடாது பாமாக்கா. ஏய் இருக்கட்டும். ஏய் பாத்துக்கலாம். பாமா என்ன ஆச்சு அவங்களுக்கு? காலையில ஜெயா டீ கொண்டு போய் கொடுக்கும் போதெல்லாம் அவங்க நல்லா தான் இருந்தாங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் அவங்கள சாப்பிடுறதுக்காக கூப்பிட போகும்போதுதான் அவங்க மயக்கமா இருந்ததை நான் பார்த்தேன். நாங்க என்ன நினைச்சோம்னா பாட்டி சும்மா பயமுறுத்ததான் அப்படி பண்றாங்கன்னு நினைச்சிட்டோம். அப்புறம் நாங்க தட்டி எழுப்பியும் அவங்க எந்திரிக்கவே இல்லை. அதை பார்த்துதான் ரொம்ப பயந்துட்டோம். மகியும் ராஜு அம்மா பக்கத்துல தான் இருக்காங்களா? இல்லம்மா, அது வந்து 2 பேரும் ஏதோ முக்கியமான வேலைக்காக கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க அத்தை. கஜேந்திரன் அவருக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. கஜேந்திரனும் தாராவும் வாசவன் முதலாளி வாங்கின கம்பெனியை பாக்குறதுக்கு காலையிலே கிளம்பி போயிட்டாங்க. ரொம்ப சூப்பர். என் 3 பசங்களும் ஒருத்தர் சூப்பர். கடவுளே, என் அத்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அம்மா அம்மா கண்ணை திறந்து பாருங்கம்மா. அம்மா கடவுளே, இவங்க நல்லாதான் மூச்சு விடுறாங்க. ஆனா அம்மாக்கு இப்ப என்னதான் ஆச்சு? ஒருவேளை மருந்தை மாத்தி சாப்பிட்டுருப்பாங்களோ? அத்தை, நீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒருவேளை அவங்க சாப்பிடுற மாத்திரையை மாத்தி சாப்பிட்டாங்களான்னு நான் பாத்துட்டு இருக்கேம்மா. அவங்க படுத்திருக்கிறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.